வணக்கம். இந்திய அரசியலமைப்பு வரலாற்று பின்னணி என்கின்ற தொடரில் நாம் இந்த காணொலியில் காண இருப்பது சாசன சட்டங்கள் அல்லது பட்டய சட்டங்கள். இந்த சாசன சட்டங்கள் என்கிற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டால், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆங்கிலேய நாடாளுமன்றம் வழங்கிய சாசனம், அதனால் இதுக்கு பேர் சாசன சட்டம் அப்படிங்கிற பேர் வந்தது. மொத்தம் 4 சாசன சட்டங்கள் வந்தது இந்தியாவில். முதலாவது சாசன சட்டம் 1793ஆம் ஆண்டு, இறுதியான சாசன சட்டம் 1853ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஒவ்வொரு சாசன சட்டமும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் எவ்வளோ காலத்துக்கு ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறுதியிட்டு கூறினது. அதான் இதோடைய மிக முக்கியமான நோக்கங்களாக நம்ம பார்க்குறோம். இது ஆங்கிலத்தில் சார்ட்டர் ஆக்ட்ஸ் என்றும் சொல்வது உண்டு. அப்படி பார்க்கும்போது பிரிட்டிந்திய சட்டத்துக்கு பிறகு வந்த மிக முக்கியமான சட்டம் இந்த சார்ட்டர் ஆக்ட் அல்லது சாசன சட்டம் அல்லது பட்டய சட்டம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த சட்டமானது 1793ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதோடைய மிக முக்கியமான சட்டம், அதாவது முக்கியமான நோக்கம், இந்த சட்டம் மட்டும் இல்லை, முதல் 3 சாசன சட்டங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தை 20 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது இந்தியாவில். ஆனால் 4வது சட்டம் மட்டும் அந்த வேலையை செய்யலை. அது என்னங்கிறத பிறகு நம்ம பேசிக்குவோம். அப்போது ஒவ்வொரு சாசன சட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் நீட்டிக்கப்படுது. அதன்படி முதலாவது சாசன சட்டத்திலையும் கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தினா, நீங்கள், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் எவ்வளோ காலத்துக்கு ஆட்சி செய்ய முடியும் என்பதை யார் முடிவு செய்வார் என்று கேட்டால் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம். இது முதலாவது விஷயம். 2வது பாயிண்ட், இதை இல்லாமல் சில அடிஷ்னலாக சில சிறப்பு அம்சங்களும் இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, 2வது நான் இந்த சட்டத்தை பொறுத்தவரை சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்தவரை பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தின் மூலமாக இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று கொண்டு வந்தோம்னா, அதாவது கட்டுப்பாட்டாளர் குழுன்னு கூட நான் சொன்னேன். அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய தலைவருக்கும் அதோடைய உறுப்பினருக்கும் இந்திய வருவாயிலிருந்து தான் இனிமேல் சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த சட்டத்தின் மூலமாக சொன்னாங்க. அதாவது இந்த சட்டத்தின் மூலமாக இனிமேல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய உறுப்பினருக்கும் தலைவருக்கும் இந்திய வருவாயிலிருந்து தான் சம்பளம் வழங்கப்படும். இது இந்த நடைமுறையானது 1919ஆம் ஆண்டு சட்டம் வரை தொடரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, யார் விட்டு நெய்யோ யாரோட கையோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரிட்டனில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தியாவுடைய சம்பளம் கொடுக்கணும். அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி மாற்றப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கவர்னர் ஜெனரல் அதிகாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. முன்பு உள்ள சட்டங்கள்லாம் என்ன சொன்னிச்சுன்னா, கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு நீங்கள் நிர்வாகத்தை நடத்துங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த சட்டத்தின்படி இப்போ இந்த பட்டய சட்டம் வந்ததுக்கப்புறம் தேவைப்படும் பொழுது, குறிப்பாக அசாதாரணமான சூழ்நிலைகளில் கவர்னர் ஜெனரல், வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரல் அந்த நிர்வாக குழுவுடைய விதிமுறைகளை மீறி கூட சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வழங்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வங்காளத்துக்கு வெளில போகும்பொழுது இவருடைய பணியை கவனிப்பதற்குன்னு ஒரு இன்சார்ஜ் போல் ஒருத்தரை நியமிக்கிட்டு போகிறதுக்கும் இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி சென்னை மாகாணமும் பாம்பே மாகாணமும் வங்காள கவர்னர் ஜெனரலுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் கொண்டு வரப்படுது அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான செய்தியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலாவது சாசன சட்டத்தில் சொல்லப்பட்ட செய்திகளாக நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2வது சாசன சட்டத்தை பற்றி